Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒயிட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல ஆயில் எடுத்துக்கலாம். அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே டீடைலா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கேன். 2 ஸ்லைஸ் பண்ண ஆனியனை சாட்டே பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்தாப்புல போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வெரி லைட் ப்ரௌனா இருக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுனா பிரியாணி கலர் மாறிடும். ஒரு 2 to 3 minutes சாட்டே பண்ணுங்க போதும். இப்போ இது கூட கொத்தமல்லி தழை, புதினா, தக்காளி பெருசா ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. குட்டி குட்டியா போட்டிங்கன்னா அதுவும் கலர் மாறிடும். தேவைக்கேற்ப சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கர்ட் எடுத்துருக்கேன். ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் தான் ரைஸ் அளந்திருக்கேன். ஸோ அதே டம்ளரில் தண்ணி அளந்துக்கலாம். 1 டம்ளர் ஜீரா ரைஸ்க்கு 1.25 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த அளவில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி குழையாமல் நல்லா வரும். அதே சமயம் அடி பிடிக்காது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 5 minutes நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா பப்ளிங் ஆகும். ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மேலே ஒரு லிட் போட்டு மூடிட்டு அந்த ரைஸ் 90% ஆஃப் த வாட்டரை அப்சர்வ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ரைஸை தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 3 minutes ஆன் பண்ணி விடலாம். 3 minutes ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு பிரியாணி பாட் எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஒரு 7 minutes அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ 7 minutes ஆயிடுச்சு. மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு இப்போ பிரியாணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழையாமல் பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.